ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். காலையும் சொன்ன மொதல் வேலை என் ஸ்பெக்ஸ் எடுத்து என் கண்ணில் போடணும், இல்லைனா என்ன தடுக்கி ஊந்துருவேன். என் ரூமில் மிகப்பெரிய இடத்த ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிறது இந்த பாய் பிச்சு தான். அதனால் அதை எடுத்து ஓரமாக மடிச்சு வச்சிட்டேன். ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, அதனால் நைட் லேம்ப் ஆஃப் பண்ணிட்டேன். நைட் லேம்ப்னா ஒன்றும் இல்லை, ஒரு 5 ரூபா பல்பு தான். அதை ஆஃப் பண்ணிட்டு என் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டேன். காலைல பல்ல விளக்கிட்டு காலைல குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ரெடி ஆகிட்டேன். காலைல சாதத்தை வச்சிருவோம், குழம்பு பற்றி அப்புறமா யோசிப்போம் சொல்லிட்டு சாதத்தை வச்சுட்டேன். என்னடா கையெல்லாம் முறுக்கி விட்டு சுற்றி நிற்கிறேன் பார்க்காதீங்க, சும்மா கெத்தாக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். தாடி வேறு வந்து போச்சு, ஷேவ் பண்ண டைம் கிச்சா நீங்கள் ஷேவ் பண்ணுற வேண்டி தான். இன்னைக்கு சாதம் வடிக்கும் போது அதுலேருந்து சூடான ஆவி என் கண்ணில் பட்டுட்டு கண்ணில் நல்லா சேவ அப்படியே ஒரு மாதிரி நும்ட்டினே இருந்தது. காலைல சாப்பாடுலாம் வச்சு கப்புலாம் எடுத்து வச்சுட்டேன். குழம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தாங்க, ரசம் மீன் குழம்புலாம் இருந்தது. காலையிலையும் சாப்பாடு, மதியமும் சாப்பாடு, ஒரே கடுப்பாக இருக்குது சாப்பாடு சாப்பிட்டுனே இருக்கிறது. ரசத்துக்கு தொட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு இருக்கிற மீனெல்லாம் எடுத்து தொட்டு சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. பழைய சாதம் டேஸ்ட் வேறு லெவல். கம்பெனிக்கு வந்துட்டேன், கம்பெனியில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிராயிங்கில் ஒரு வெளிநாட்டு ஆர்டர் கிடைச்சிக்குது. போலந்து நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து டிராயிங் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதனால் கம்பெனியில் இருக்கிறவங்க 2 பேரும் ட்ரீட் கேட்டாங்க. அதனால் பஜ்ஜி போண்டா பால் வாங்கி வீட்டில் காஃபி போட்டு ட்ரீட் குடிச்சிட்டேன். அம்மா வந்து மீன் வாங்கியாந்து வச்சிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை, நல்லா பச்சை மீன். அதை வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு அவங்களே வச்சிருந்தாங்க. அதை இன்னைக்கு வந்து எடுத்து வறுத்து சாப்பிட்டேன். நாக்கு மீன் தான், டேஸ்ட் வேறு லெவலில் இருந்து. நைட்டு தோசை, சன்னா மசாலா, வறுத்த மீன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.